இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பாக அண்ணாமலை பேசியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணையை பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காவல் ஆணையர் அமைச்சரின் பேச்சில் ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை பல சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். யாரை காப்பாற்ற முயல்கிறது அரசு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்பி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்று ஊடகங்களில் பேசுகையில், முதலில் காவல்துறையிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார் என்றும், ஆனால் நேற்று ஊடகங்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என்று கூறுகிறார். ஏன் இத்தனை முரண்பாடுகள் என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் உண்மையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயல்கிறது என்றும், உண்மையில் என்ன நடந்தது என்ற கேள்வியையும் கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளிக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிவித்ததாகவும், சார் என்று கூறி குற்றவாளி பேசியதாகவும் தெரிவித்ததாக முதலில் செய்திகள் வெளிவந்தன என்றும், ஆனால் அதனை அப்படியே வெளிவராமல் மறைக்கும் முயற்சி நடப்பதாக தெரிகிறது என்றும் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை பாஜக இதனை விடாது என்றும் அந்த பதிவுல கூறியிருக்கிறாரு. மேலும் பிரச்சனையை மடைமாற்றி உண்மையை மறைத்து விடலாம் என்ற நோக்கம் திமுக அரசுக்கு இருக்குமேயானால் திமுக அரசுக்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாக தான் கருத முடியும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.